பாஜகவை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் காரி துப்பு தந்தம்மா, நீங்க கூட்டணியில் இருக்கிற திமுக காரங்க தாண்டா, நீங்க கூட்டணி இருக்கிற திமுக காரங்க தான் இந்த மாதிரி டாஸ்மாக் ஓபன் பண்ணி குடிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணா சொல்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் காரி துப்பணும் அப்படின்னா அதிமுகவை தான் துப்பணும். ஏன்னா டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்குனதே 1983ல எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக அரசு. அதுவும் தனிநபர் ஏலம் எடுத்து ரீட்டெயில் சேல்ல போயிட்டு இருந்தத அரசுடைமை ஆக்குனது 2003ல அம்மையார் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது. அதாவது ஏலம் எடுக்கும்போது குறைவான தொகைக்கு ஏலம் எடுக்கிறாங்க. இதனால அரசோட வருமானம் பாதிக்கப்படுது. கள்ளச்சந்தை உருவாகுது. கலப்படம் கலக்கப்படுது. இதனால மக்களோட உடல் நலம் பாதிக்கப்படுது. எம்ஆர்பியை விடையும் அதிகமான தொகைக்கு விற்பனை செய்றாங்க. இப்படி பல காரணங்கள சொல்லி அரசுடைமை ஆக்குனது அதிமுக அரசு. உருவாக்குனது அதிமுக அரசு. அப்படி இருக்கும்போது ஏன் திமுகவ பார்த்து காரி துப்ப வேண்டியிருக்கு? அதுவும் யாரு துப்புறாங்க அப்படிங்கிறத பாருங்களேன். அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இவங்க கொடுக்க வேண்டிய நிதிய சரியா குடுத்திருந்தாங்க அப்படின்னாலே, இன்னைக்கு டாஸ்மாக் மூலமா வரக்கூடிய அந்த வருமானத்த சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலைமையே நமக்கு ஏற்பட்டிருக்காது. கல்வியில இருந்து, சுகாதாரத்துல இருந்து, இன்னும் சொல்லப்போனா பல நலத்திட்டங்களுக்கு நம்ம டாஸ்மாக் மூலமா வரக்கூடிய அந்த வருமானத்த சார்ந்து தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது, அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி, ஒட்டு மொத்தமா இப்போ நம்ம டாஸ்மாக் கடைகள் எல்லாமே இழுத்து மூடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிதிக்கு எங்க போகும்? நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு இந்த திட்டங்கள் எல்லாமே பாதிப்படையும். ஆனா இத அப்படியே விட்டுற முடியாது. படிப்படியா குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுதான் இப்ப நம்ம அரசுமே செஞ்சுட்டு இருக்கு.